நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ஓகே, இப்போ நாங்க வந்து தெரு வாழ்க்கையில வந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog நினைக்காதீங்க. ஆல்ரெடி நாங்க நிறைய எடுத்துருக்கோம். ஆல்ரெடி எடுத்ததெல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. திரும்ப ஆரம்பிக்க போறோம். நிறைய எல்லாம் எடுக்கல, ஒரே ஒரு டைம் தான் எடுத்திருக்கோம். அதுவும் வந்து நம்ம எங்க போகும்போது எத்தனை ஞாபகம் இருக்கு உனக்கு? வியூஸே வர மாட்டேதுங்க. நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்ற? ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டிட்டு போங்கடா. எங்க போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி vlog எடுத்தோம். கிரிக்கெட் ஆடும்போது எடுத்த மேடா. கிரிக்கெட் ஆடும்போது கிஸ்கா உனக்கு ஞாபகம் இருக்குதா? எதுல இல்ல திருச்சியில எடுத்தேன் மேடம் vlog. இங்க இருந்து போகும்போது ஆய் போகும்போது பின்னாடியே வந்து இவனுக்கு ஆய் போறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குதாங்க. நம்ம இங்க இருந்து போற முதல்ல இருந்து எடுத்தோம். ஆனா அதை நம்ம ஒழுங்கா பண்ணல. ஆனா இதுல இருந்து ஒழுங்கா பண்றோம். கூட குரூப்ல போட்டு கலாய்ச்சிங்க. நான் ஆய் போறதா கரெக்டா காமிக்கிறீங்க. வருத்தம்டா சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆய் போறதே பத்தி பேசினே இருப்பான். ஓகே, அதுக்குள்ளே இவர் உள்ள போயிடுவாரு. இரு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த vlogல என்ன பண்ண போறோம்ன்றது சொல்லு. அது போடுங்க, ஓகேவா? இல்ல ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து எப்பவுமே யாராவது வீட்டுல காலி ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டுல போயிட்டு டேரா போடுவோம். கரெக்டா? ஓகே, அதேதான். இப்போ திலக் வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால இங்க இன்னைக்கு நைட் இங்கதான் அட்டி. அதனால இன்னைக்கு இங்க டேரா போட போறோம். அதுதான் இன்னைக்கு vlog. இதுதான் நீங்க பாக்க போறீங்க. பேச மாட்டான், சும்மாதான் மைக் வச்சிருப்பான். பாருங்கள், அவ்வளவுதான்டா, ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து நாங்க டேரா போற இடத்த நான் காட்ட போறேன். இந்த புறமுக பாத்துக்கோங்க, எப்படி உட்காந்து பாத்துக்கோங்க. இங்கதான் இன்னைக்கு டேரா போட போறோம். கரெக்டா? ஏதாவது அப்படியே திருப்பி அந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தை காட்டுறான். இதை போட்டுதான் தாலி இறங்குறாங்க. காதுலாம் ஜிம்மி ஜிம்மி ஜிம்மின்னு வலிக்குது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி டேரா போடும்போது என்னென்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணோன்றதா சொல்ல போறேன். என்னென்ன அட்டகாசம் பிளஸ் எத்தனை வாட்டி எந்த வீட்டுல ஸ்டே பண்ணோம்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய டைம் எங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருப்போம். வேற பார்த்து விடு, நல்லா அதெல்லாம் எடுக்கூடாது. என்ன மேட்டரா நம்ம என்ன பண்ணுமோ அதை படி சொல்லு. எந்த மேக்ஸிமம் ஸ்டே பண்ணது என்னது சிவா அவங்க வீட்டுலதான். பட் இது மாதிரி சமைச்சதெல்லாம் இல்ல, தூங்கும் அவ்வளவுதான் நைட்ல போய். ஆமா, அதுவும் ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு சமையல் வந்து பிளான் பண்ணோம். ஆனா அது வந்து சில பல காரணத்தினால கேன்சல் ஆயிடுச்சு. கேமராமேன் செட் ஆகல. சோ நான் வந்துட்டேன். இங்க இவனும் பேச மாட்டான், கேமராமேனும் பேச மாட்டாரு. சாப்பிட்டீங்களா? சரி சொல்லு. லாஸ்ட் டைம் எங்க வீட்டுல தங்கும் போது என்ன நான் பண்ணேன் சொல்லு. லாஸ்ட் எங்க வீட்டுல தங்க அதாவது ஒரு பாட்டு போட்டு இதே சேம் ஜெர்சி அப்படியா? பல வருஷமா இந்த ஜெர்சி தான் போட்டுன்னு இருக்கான். ஃபேவரட்டா போயிடுச்சு நினைக்கிறேன். இது என்ன டீம்னு கூட தெரியாது. அப்புறம் சென்னை எஃப்சி வெரி எஃப்சி. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வைக்கலாம். அப்படி இல்ல வந்தவங்க. ஓகே, இப்போ எங்க போறோம்? வேளச்சேரி போறோம். வேளச்சேரி போயிட்டு வெஜ் ரைஸ் வேற எந்த ஏரியா சொல்லிட்டீங்கன்னா நம்ம எந்த ஏரியா வந்து லாக் பண்றோம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா போடுவாங்க. அப்புறம் மாட்டாடா கோபி ரைஸ். ஆமா, இப்போ போயிட்டு இவனுக்கு போய் சாப்பாடு வாங்க போறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அங்க போய் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, உன்னை வந்து அப்படியே ஒரு கிளிப்பா போட்டுருவான்டா. நல்லாங்கடா. ஏய்யா புளிப்பு நல்லாதான் இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. வாடா. எத்தனை பிளேட்? இது மட்டும் எனக்கு கொடு. பானி மட்டும் கொடு. லாஸ்ட் மசாலா மட்டும் வைக்கிறாங்க. ஃபுல்லா மசாலா மட்டும். வயிற்று கலக்கம் இல்லடா அது. வேணுமா நான் போட்டுருவா. போடு. இது ஊத்தணுமா? உனக்கு எனக்கு வேணாம். ஏய் சாப்பிட்றா. அதுக்குள்ள
தண்ணி ஊத்தலையா? பானி ஊத்த மாட்டாங்க, ஊத்த மாட்டாங்க. ஏய், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். யாருக்குன்னா கிளடி என்னடி நன்றிடா. என்ன ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணாடா. அரே சரி ஸ்ரீகிருஷ்ணா. இவன் கொஞ்சம் மொளதான் இருக்கு, 150 ரூபா. இவன் இந்த வேர்க்கடலை சாப்பிடுவாங்கல்ல, இது பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். சொல்லிட்டா, நாங்க வந்து மேல வந்து ரெகுலரா வந்து சும்மா நான் மொட்டை மாடல ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட்னா நீ நினைக்கிற பயங்கரமான சும்மா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்போ வந்து சும்மா ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கும் போது இவன் வந்து கிஸ்காவை சேலஞ்ச் பண்ணிட்டான். ஸ்கிப்பிங்ல கவுண்டிங் கூட சாப்பிட்டே பேசலாம். சாப்பிட்டே பேசுறதுல இது முக்கியமான தகவல், அது சொல்லணும். இது ஏய் குடு, ஏய் நான் சாப்பிடுறது பேசு. கிஸ்கா சேலஞ்ச் பண்ணி கவுண்டிங்ல தோத்துட்டான். தோத்துட்டு அது எதுனா ஸ்கிப்பிங்ல ஸ்கிப்பிங்ல, ஓகேவா? அது இருக்கும் ஒரு 3 வாரம் இருக்கும் முன்னாடி. அன்னையில இருந்து நீ தோத்ததுக்கு இது என்னன்னா வேர்க்கடலை வாங்கி தரணும். இன்னை வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தான். இன்னை வரைக்கும் ஏமாத்திருந்தா இன்னைக்குதான் வாங்கி கொடுத்துருக்கான். நீதான் வந்து அதுவும் கூட்டுன்னு போய் தான் வாங்கி கொடுத்துருக்க, நீயா வாங்கி கொடுக்குற? ஆமா, கூட்டுன்னு போயிட்டு வாங்கிட்டு காசு கொடுக்க வச்சிருக்க, அவ்வளவுதான். நீ இன்னும் வாங்கி கொடுக்கல, நீ அதுவும் கேவலமா குரூப்ல கழுவி ஊத்தி கேட்டு 3 வாரமா கழுவி ஊத்தி கேட்டதுனால வாங்கி கொடுத்துருக்கான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏமாத்திராடு. நான் நல்லா ஆட மாட்டான்னு நினைச்சு நான் சேலஞ்ச் இது பண்ணிட்டேன். கடைசி நேரத்துல அந்த இதெல்லாம் இல்ல, அவன் பார்த்தான் அவன் ஆடுறத. எங்க கிட்டலாம் நாங்க கொஞ்சம் ஸ்கிப்பிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி இருந்ததுனால கிஸ்கா அப்பப்போ அவுட் ஆயிட்டு இருந்த மாதிரி அவுட் ஆயிடுந்தான். அதனால அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டான். கடைசியில பார்த்தா அவன்கிட்ட தோத்துரு. என்ன பண்றது, தோத்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த சேலஞ்சும் வர மாட்டேங்கிறான். வேர்க்கடலை வாங்கி தந்ததுனால இந்த ஸ்டோரி சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. கொடுங்க சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஜதி என்ன பாட்டு சொல்லிட்டு தேடு பாட்டு தேடுங்க. நானே சொன்னேன்டா, இப்போ 12 ஒரு பாட்டு போவாங்க, 12 லிரிக்ஸ் போனாங்க. கருத்த மச்சான் சொல்லி எதுக்கு மச்சான் 12 போறா 12 என்ன பாட்டு? ஒரு பொம்மை பாடலாமா? உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தோற்றது அதுவே போதிலே எதுவும் வேண்டாமே பெண்ணே போகாது. உன் உயிரில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதிலே எதுவும் வேண்டாமே. கனவில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள் வந்தாயே நான் தேடி தேடி அஞ்சிட்டேன் தேவதையை கண்டுபிடிச்சிட்டேன் என்னதான் கொடுத்துட்டேன் ஆனா என்ன வாங்கிட்டேன் பாருங்க. நீ சிரிச்சா போதுமே நான் வாழவே நான் போதுமே எங்க லிரிக்ஸ் எடுத்து பாருங்க. இந்த பாட்டு பாடலாம், நல்லா இருக்கா? டார்லிங் அப்பமா பெல்லடி டார்லிங் இப்ப தெரிஞ்சா
ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீரே என் பேரை சொல்லி அழைக்குது லாப பண்ணு. பாடி நேர்ந்தாண்டா திரும்பி கேமரா பாத்துட்டு எவ்வளவு கேவலமா பாடுற தெரியுதா அப்படின்னு தலையில வச்சுக்கிறாண்டா. ஒரே தெருவில் வச்சு தெருவில் அதான் பண்றது. அடி வந்து ரெண்டு வேற வந்து அடியில பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் கைலானயம். சரி, நான் சீரியஸா கேக்குறேன். உண்மையிலேயே இப்போ ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறா, பாட்டு பாட சொல்லுது, ஓகேவா? அப்பெல்லாம் நான் பயங்கரமா பாடுவேன். ஏதாவது ஒரு பொண்ணு எல்லாம் சொல்லுச்சுன்னா ஏய் சரி, நான் சீரியஸா ஒரு சினாரியோ சொல்றேன். பாடுறது இல்லடா. ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் இல்லடா, பாட்டு பாடினாதான் அக்செப்ட் பண்ண சொல்லுது. அப்போ நீ அழகா தான் பாடி ஆகணும். அப்பனா அந்த டைம்ல எப்படி பாடுவேன்? ட்ரை பண்ணுவேன். நான் சும்மா அப்படி ட்ரை பண்ண ஒரு அதுமே பாடா, ட்ரை பண்ணு. அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாடு. இதுதான் பொண்ணு, இதுதான் பொண்ணு. நான் தான் பொண்ணு. ஜோதி ஆடாது அதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா? ஆசைக்கு ஒரு அளவு அது தம்மா தொண்டு இருக்குடா. மேல பேர் போட்டுருந்துச்சு, அது பார்த்தேன். என்ன பண்ற? இந்த பாட்டு தான் பண்ணுவேன் இப்ப. இல்லடா, நான் என்ன சொல்றேன்னா, பாட்டை எப்படி அழகா இப்படி பாடுற கத்துற அழகா பண்ண எப்படி பாடுவேன்? இப்ப பாரு சார், பாரு நேர்லயே பாரு, லைவா பாடு. இவன் ஏதோ பாட்டு போடுறான், பயல் சாங் லிரிக்ஸா. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறையாதடி, உன் கைகள் சேர ஏகவில்லை, உன் தோல் சாய ஆசை இல்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல முடியாதடி, உன் அழகாலே என் வெயில் காலம் அது மழைக்காலம், உன் கனவாலே மனாய் பாயும் நல்ல கூடை சாயும், என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறைத்தாலும் மறையாதடி.